ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை சாதாரணமாக நினைத்து கடந்து போய் விடாதே, தாண்டி சென்று விடாதே. ஏன்னா ஒரு நல்ல செய்தி, மகிழ்ச்சி செய்தி, இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. இதை நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறேன். கண்மணியே, உனக்கானது என்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் உன் கைகளில் வந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே? ஏன்னா உனக்கான இடத்தை யாரும் பிடிக்கப் போவதில்லை. நீதான் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறாய். இப்போது கவலைப்படாமல் இரு. நடக்க வேண்டியது சரியான கால நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். உன் கர்மாக்களை தட்சணையாக எடுத்துக்கொண்டு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த வாராகி தாய், இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது முடிவை நீயே எடு. உனக்குள் இருக்கும் இந்த வாராகி தாய் உனக்கு உதவி செய்வேன். உன் எண்ணங்கள் நிறைவேறிவிடும், உன் ஆசைகள் நடந்துவிடும். நிம்மதி என்பது மற்றவர்களுக்கு பணமோ பொருளோ கொடுத்துத்தான் வரும் என்பதே இல்லை. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாக வீசும். இந்த வாராகி தாய் எந்தவித பூஜையையும் எதிர்பார்ப்பதில்லை. வாராகி தாயே தாயே என்று மனதார சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். அதைவிட சிறந்த வழிபாடு வேறு எதுவுமே இல்லையே. என் பிள்ளை என்னை நம்பி இருக்கிறார்கள், நான் கைவிடுவேனா? நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறப் போவது உறுதி. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையோடு நடைபோடு என்று உனக்கு நல்ல செய்தியோடு, மகிழ்ச்சியான செய்தியோடு உன் தாய் வந்துள்ளேன். திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறதே என்ற வருத்தத்தோடு இருக்கிறாய். திருமணத்தை விரைவில் நடத்தி வைக்கப் போகிறேன். குழந்தை செல்வதற்காக ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு மகாலட்சுமியை அனுப்பி வைக்கப் போகிறேன். கடனில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு கடன் தொல்லையில் இருந்து விடுபட வழி செய்துள்ளேன். எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று புலம்பி கஷ்டப்படும் என் பிள்ளைகளுக்கு சரியான அரசாங்க வேலையை வாங்கி தரப்போகிறேன். கவலை இல்லாமல் இரு. சீரும் சிறப்புமாக வாழ வழி செய்து கொண்டுள்ளேன். நீ விரும்பிய நபரையே கைபிடிக்கப் போகிறாய். விலகியவர்களை, உன்னை விட்டு விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. இந்த வாராகி தாய் உனக்கு இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது. உனக்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறேன். உன் வளர்ச்சியை படிப்படியாக மேலே மேலே உயர்த்தப் போகிறேன். நீ சிறந்த மனிதனாக சிறப்பாக வாழ என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். முழு முயற்சியோடு உன்னை தயார்படுத்திக் கொள். முழு மனதோடு உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது. மகிழ்ச்சியாக இரு. என் மன கஷ்டத்தை போக்குங்கள் தாயே என்கிறாய். என் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள், அதற்கு ஒரு முடிவு சொல்லி தாருங்கள். என் பிரச்சனைகளுக்காக எல்லாம் தீர்வு சொல்லி முடிவு கட்டுங்கள் என்று அழுகிறாய். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமாக இருக்க வழி சொல்லுங்கள் தாயே என்று தினமும் பிரார்த்தனை பண்ணுகிறாய் என்னிடம். உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய மன வாழ்க்கை உன் விருப்பப்படி நடைபெறப் போகிறது. எதை நினைத்தும் கலங்காதே. உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். எதற்கும் பயப்படக்கூடாது இந்த தாய் இருக்கும்போது. எதற்கும் மனம் வருத்தம் கொள்ளக்கூடாது இந்த அன்னை இருக்கும்போது. நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. நீ எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் வந்து விட்டது. உனக்கான மகிழ்ச்சியை நிரந்தரமாக தரப்போகிறேன். கண்ணீரை துடைத்துக்கொள். எப்போதும் புன்னகையோடு இரு. வாழ்க்கையில் இனி உனக்கு துன்பங்கள் எதுவுமே இருக்காது. செல்வமே, நல்ல காலம் பிறந்து விட்டது தங்கமே. உனக்கு பக்குவம் எப்போ வரப்போகிறது? கண்ணில் கண்ணீர் தங்கிட்டா மனசுல அதுவே சுமையாக வந்து தங்கிடும். என்னைக்கும் கண்ணுல இருந்து நல்ல கண்ணீர் வரட்டும். என்னைக்கு ஒரு மனிதன் எல்லார் முன்னாடியும் மனசு விட்டு அழுகிறானோ அப்ப என்னை புரிஞ்சுக்கிடணும்னா அந்த மனிதனுக்கு தனக்குள் இருக்கிற குறைகளை ஏத்துக்கிற தைரியமும் பக்குவம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம்.
என்னைக்குமே எல்லோரும் வாழ்க்கையில பொறுமையோடையும் கவனத்தோடையும் வாழ்ந்து வந்தோம்னா எந்த செயலாலையும் எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு வரைக்கும் கத்துக்கிட்ட அந்த அனுபவத்தை வச்சு இனி அந்த சங்கடங்கள் ஏற்படாத வரையில் பாதுகாத்து விடலாமே. அதனால் தான் சொல்கிறேன், இந்த அன்னை சொல்வதை கேள். என்னைக்கும் பொறுமையோடு நிதானத்தோடு தன்னம்பிக்கையோடு இரு. நீ ஏன் எல்லாத்தையும் உன் தலையில் வைத்துக் கொண்டுள்ளாய்? உன் வாராகித்தாய் நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ வலி தாங்காமல் சில நேரம் கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருக்கும் வருத்தத்தினால் அல்ல, அல்லது உன் மனதிலிருந்து வருபவையும் அல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி எண்ணி கலங்குகிறது தங்கமே. நீ தடுக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்க ஓர் உறவோ, தடம் மாறும் போது தட்டி கேட்க ஓர் உறவோ, தோல்வி அடையும் போது தன்னம்பிக்கை ஊட்ட ஒரு உறவு, நீ தொய்வடைந்தால் தோள் கொடுக்க ஒரு உறவு, அழும்போது கண்ணீர் துடைக்க ஒரு உறவு, தனிமையில் துணையாக வந்திட ஒரு உறவு, கனவுகளின் நினைவுகளாக வந்திட ஒரு உறவு, அன்பிற்கு மட்டுமே அடிமையாகும் ஒரு உறவு. இப்படிப்பட்ட உறவு எல்லாமே ஒருமித்தமாக ஒருமுகமாக வந்து சேரணும்னு நினைக்கிறாய் தானே நீ? ஆம் தங்கமே, இப்படிப்பட்ட உறவு உனக்கு கிடைக்கணும்னா உன் வாழ்க்கை துணைக்கு உன் அன்பு, பாசம், பரிவு மட்டுமே காட்டு. உறவின் பெருமை அப்போது உனக்கு முழுமையாக புரிய வரும். அன்பிற்கு அவ்வளவு சக்தி உண்டு. உன் வாராகி தாய்க்கு எவ்வளவு மனமுருக அன்புடன் பிரார்த்தனை செய்து ஆராதனை செய்து உன் உள்ள குமுறல்களை, பிரச்சனைகளை என்னிடம் கூறி பூஜை செய்கிறாய். உடனே நானும் உனக்கு என் அன்பான பிள்ளைக்கு உறுதுணையாக இருந்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறேன் தானே? அதுபோல் நீயும் வாழ்க்கையில் அன்பை கொடுத்து பாசத்தை காட்டி பரிவுடன் முன்னிற்கும் துணையோடு வரப்போகும் துணையிடம் இருந்து கொள் தங்கமே. வாழ்க்கை வளமாக இருக்கும், சீரும் சிறப்புமாக இருக்கும். உன் வாராகி தாயின் ஆசீர்வாதத்தோடு சிறந்து விளங்கப் போகிறாய். ஆம் தங்கமே, நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். நீ சம்பாதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் மட்டுமே நீ இந்த பூமியில் பிறக்கவில்லை, மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டத்தான் நீ பிறந்துள்ளாய் என்பதை முதலில் உணர்ந்துக்கோ. உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கிறது, உடைந்த நிலம்தான் உணவுக்கு வழி கொடுக்கிறது. உடைந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீருவாய். உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். நான் என்றும் உனக்காக உனக்குள்ளேயே உயிரோடு இருக்கிறேன். இன்று நல்ல விடியலோடு இன்றைய பொழுதை தொடங்கியுள்ளாய். உன் வெற்றிக்கு வழி செய்து விட்டேன். பெயர், புகழ், வசதி என விரும்பிய அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழப் போகிறாய். உன்னை தேடி ஒன்றல்ல தங்கமே, இரண்டல்ல தங்கமே, நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது. ஆனால் வரும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள். வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேறப் போகிறாய். உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக்கோ. எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன். எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளங்கப் போகிறாய் என்று பல ஆச்சரியங்கள் உனக்கு காத்திருக்கிறது. மகிழ்ச்சி அடையப் போகிறாய். ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி.